கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் சின்னத்திரை நடிகர் பாலா நிதியுதவி வழங்கினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கொக்குபாளையம் கிராமத்திற்கு சின்னத்திரை நடிகர் பாலா சென்றார். வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிரமம் அடைந்த மக்களுக்கும் பால், பிரெட் உள்ளிட்டவற்றை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். கடுமையாக பாதிக்கப்பட்ட சுமார் 20 குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கினார். லேசாக பாதிக்கப்பட்ட சுமார் 20 குடும்பங்களுக்கு தலா 3000 ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தெரிவித்தார். அதை பெற்றுக்கொண்ட கிராம மக்கள் அவருக்கு கண்ணீர் மல்க கைகூப்பி நன்றி தெரிவித்தனர். கோயம்புத்தூர் மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகள் இனி உறவினர்களுடன் வீடியோ காலிலேயே பேசலாம். கோவையில் சிறைவாசிகள் அவர்களது உறவினர்களுடன் பேசுவதற்காக வீடியோ கால் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது. அதேபோல சிறைவாசிகளின் கற்றல் மற்றும் வாசிப்பு திறனை ஊக்குவித்திட சிறை நூலகமும் புனரமைக்கப்பட்டது. இவற்றை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். வீடியோ கால் வசதி மூலம் சிறைவாசிகள் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோருடன் பேச முடியும். சிறைவாசிகள் 3 நாட்களுக்கு ஒரு முறை வீடியோ கால் பேசலாம். ஒரு அழைப்பிற்கு 12 நிமிடங்கள் அவகாசம் என மாதம் 10 முறை சேவை வழங்கும் வகையில் இந்த வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 4,50,000 சிறைவாசிகள் பயன்பெறும் வகையில் வீடியோ கால் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குளம் தோண்டிய இடத்தில் தொன்மையான பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மூவரை வென்றான் என்ற பகுதியில் உள்ள மலையில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மலை கொழுந்தீஸ்வரர் கோயில் உள்ளது. குடைவரை முறையில் கட்டப்பட்ட இக்கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் கோயில் மலையடிவாரத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் குளம் வெட்டும் பணி நடைபெற்று வருகிறது. குளம் வெட்டும் பணி நடந்தபோது 2 அடி ஆழத்தில் மண்பானைகள், மண்குடுவை, எலும்புகளுடன் கூடிய மண்பானை ஆகியவை தென்பட்டன. இதுகுறித்து தொல்லியல் துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த நிலையில் ஆய்வு செய்தனர். கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பாக ஆய்வு செய்யப்படும் என தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். குளம் தோண்டும் போது கிடைத்த பொருட்களை வருவாய்த்துறையினர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.